புதிய கல்விக் கொள்கையை ஏற்காவிட்டால் நிதி தர முடியாது என மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கூறிய நிலையில் அதை கண்டித்து இன்று திமுக கூட்டணி கட்சி கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ளது. இதுகுறித்து திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன், திராவிட கழக தலைவர் கி. வீரமணி, மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகை, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தேசிய தலைவர் காதர் மொய்தீன், விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி செயலாளர் சண்முகம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி செயலாளர் முத்தரசன், மக்கள் நீதி மைய பொதுச் செயலாளர் அருணாச்சலம், மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவஹருல்லா, கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி பொதுச் செயலாளர் ஈஸ்வரன், தமிழக வாழ்மை கட்சி தலைவர் வேல்முருகன் உள்ளிட்ட திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் கூட்டாக வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டிருந்ததாவது, தமிழ்நாட்டின் உரிமைகளை சிதைப்பதற்கான அனைத்து முயற்சிகளும் மத்திய பாஜக மோடி அரசு எடுத்து வருகிறது. புதிய கல்விக் கொள்கையை ஏற்கும் வரை தமிழ்நாடு கல்வித்துறைக்கு நிதி தர முடியாது என மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் மிரட்டுகிறார். நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டிற்கான நிதியை தருவதில் பாராபட்சம் காட்டி பட்ஜெட்டில் தொடர்ந்து தமிழ்நாட்டிற்கான திட்டங்களை புறக்கணிக்கிறார். பதவிக்காலம் முடிந்து போன கவர்னரை வைத்துக் கொண்டு அத்துமீறல்கள், யுஜிசி மூலம் மாநிலத்தின் கல்வி கட்டமைப்பை சிதைப்பதற்கான நடவடிக்கைகள், மும்மொழி கொள்கை என்ற பெயரில் இந்தி திணிப்புக்கான முன்னெடுப்பு என தமிழ்நாட்டை வஞ்சித்து கொண்டிருக்கும் மோடி அரசை வீறு கொண்டு எதிர்க்க வேண்டிய சூழலை உருவாக்கி வருகிறார்கள். தமிழர்கள் தனித்துவமானவர்கள் இருப்பதும், கல்வி, வேலைவாய்ப்பு, சமூக நீதி, வாழ்க்கை தரம் என அனைத்து வகையிலும் உயர்ந்திருப்பதும் மோடி அரசின் கண்களை உறுத்துகிறது. அது அரசியல் ரீதியாக பாஜகவை அண்டவிடாத தமிழ்நாட்டு மக்களின் மீது வெறுப்பை உமிழ்கிறது. பிளவுவாத சக்திகளுக்கு எதிராக ஓரணியில் நிற்கும் தமிழ்நாட்டை வீழ்த்திவிட முயற்சிக்கிறது. வீழ்த்தும் முயற்சிக்கும் போதெல்லாம் தமிழ்நாடு ஒன்றிணையும். எதிரி எந்த வடிவில் வந்தாலும் துணிந்து நிற்கும். அப்படியான ஒரு சூழலை வலிந்து உருவாக்கி வரும் மோடி அரசை கண்டித்து முதல் கட்டமாக அனைத்து கட்சிகள் தலைவர்கள் கலந்து கொள்ளும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் இன்று மாலை 4 மணி அளவில் சென்னை கலெக்டர் அலுவலகம் முன்பாக நடைபெறுகிறது. தமிழ்நாட்டிடமிருந்து நிதியை பெற்றுக் கொள்ளும் மத்திய அரசு தமிழ்நாட்டை வஞ்சிப்பது ஏன் என உரக்க ஒரே குரல் எழுப்போம். தமிழ்நாட்டின் உரிமை மீது கை வைத்தால் சிலிர்ந்து எழுவோம் என்பதை உணர்த்துவோம். ஒன்றிணைவோம், உரக்க குரல் எழுப்புவோம், உரிமைகளை மீட்போம். இவ்வாறு அதில் கூறப்பட்டிருந்தது.